நீங்கள் டைம் டிராவல் செய்ய வேண்டுமா? அப்போது இந்த தீவுகளுக்கு நீங்கள் செல்லலாம். அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் இருக்கும் டியோமெட் தீவுகள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். எதிர்காலத்தை பற்றி அறிந்து கொள்ளவும், கடந்த காலத்தில் ஏதாவது தவறு செய்து அதனால் ஏற்பட்ட பாதிப்பை உணரும் போது அந்த தவறை திருத்த டைம் டிராவல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற ஆசை நம் அனைவருக்கும் இருக்கும். 1885ஆம் ஆண்டு புகழ்பெற்ற எழுத்தாளர் ஹெச்ஜி வெல்ஸ் என்பவரால் எழுதப்பட்ட டைம் மெஷின் என்ற நாவல் வெளிவந்த பிறகுதான் பொதுமக்களிடையே டைம் டிராவல் குறித்த ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பித்தது. அதன் பின் டைம் டிராவல் குறித்து பல ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. உலகம் முழுக்க டைம் டிராவல் கருத்தை முன்வைத்து பல திரைப்படங்கள் எடுக்கப்பட்டும் வருகின்றன. இந்த திரைப்படங்கள் டைம் டிராவல் குறித்த ஆர்வத்தை மக்களிடையே மேலும் அதிகரிக்கிறது. அப்படி டைம் டிராவல் செய்வது சாத்தியமா என்று கேட்டால் அதற்கும் எதிர்காலம் சென்றுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் டைம் டிராவல் செய்த அந்த அனுபவத்தை நம்மால் பெற முடியும் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் இருக்கும் டியோமெட் தீவுகள் இதனை சாத்தியமாக்குமா? டியோமெட் தீவுகள் அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தையும் ரஷ்யாவின் சுகோட்கா மாநிலத்தையும் பிரிக்கும் டியோமெட் தீவுகள் என்று அழைக்கப்படும் இரு பாறை தீவுகள் உள்ளன. ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் எல்லையாகவும் இவை உள்ளன. அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே பனிப்போர் நடைபெற்ற போது இரண்டு நாடுகளுக்கும் இடையே அமைந்துள்ள இந்த எல்லை பனித்திரை என்று அழைக்கப்பட்டது. சர்வதேச தேதிக்கோடு இவற்றின் குறுக்கே செல்வதால் டியோமெட் தீவுகள் நேற்று மற்றும் நாளை தீவுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த இரண்டு தீவுகளையும் பிக் டியோமைட் தீவு மற்றும் லிட்டில் டியோமைட் தீவு என்று பிரிக்கிறார்கள். இந்த இரண்டு தீவுகளும் 3.8 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் பிக் டியோமைட் தீவு லிட்டில் டியோமைட் தீவை விட 21 மணி நேரம் பின்னதாக இருப்பதாக கூறுகிறார்கள். பிக் டியோமைட் தீவு டியோமைட் தீவுகளில் பெரிய நிலப்பரப்பை கொண்ட தீவு பிக் டியோமைட் அல்லது ரத்மானோவ் தீவு என்று அழைக்கப்படுகிறது. இது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதனை எஸ்டர்டே ஐலாண்ட் என்று அழைக்கிறார்கள். இந்த பிக் டியோமைட் தீவு கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 477 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இங்கு நிரந்தரமாக மக்கள் யாரும் வசிப்பதில்லை. ஆனால் ரஷ்யாவின் வானிலை ஆய்வு மையம் மற்றும் எல்லை சேவை நிலையம் இங்கு அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தீவில் சில கடல் பறவை இனங்கள், பில்ஹெட் மற்றும் சாம்பல் திமிங்கிலங்கள், துருவக்கரடிகள் போன்ற உயிரினங்களை பார்க்க முடியும். அடுத்ததாக லிட்டில் டியோமைட் தீவு. இந்த சிறிய தீவானது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த தீவு டுமாரோ ஐலாண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த லிட்டில் டியோமைட் தீவு கடலில் இருந்து 494 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள டியோமைட் அல்லது ஐலிக் என்றும் ஒரே ஒரு கிராமத்தில் மட்டும் 100க்கும் குறைவான மக்கள் வசிக்கிறார்கள். குளிர்காலத்தில் முழுவதும் பனிமூட்டமாகவும் கோடை காலத்தில் மேகமூட்டமாகவும் இந்த தீவு காணப்படுமா? இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், குளிர்காலத்தில் சில நேரங்களில் ஜலசந்தியின் மேற்பரப்பை பனிக்கட்டிகள் சூழ்ந்திருக்கும். இவை இந்த இரண்டு தீவுகளையும் இணைக்கும் வகையில் ஒரு பனிப்பாலத்தை உருவாக்குமா? இந்த பாலத்தில் ஒருவர் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் நடந்து செல்ல முடியும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் உள்ளது. பெரிங் ஜலசந்தியை கடப்பதற்கு சட்டப்படி அனுமதி இல்லை என்று கூறுகிறார்கள். 1648ஆம் ஆண்டில் செமியோன் டெஸ்னேவ் என்ற ஒரு ரஷ்ய கடற்படை ஆய்வாளர் இந்த டியோமைட் தீவுகளுக்கு சென்ற முதல் ஐரோப்பியர் ஆவார். நம் பூமியில் சர்வதேச தேதிக்கோட்டில் அமைந்திருக்கும் இந்த இரு தீவுகளும் ஒரு அதிசயமான இடமாகவே பார்க்கப்படுகிறது. நீங்கள் டைம் டிராவல் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் இந்த தீவுகளுக்கு நீங்கள் பயணம் செய்யலாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.